சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்க வித்யா மூலமா முத்து ரோஹிணியை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. என்னதான் இந்த பார்லலமா என் போனை எடுத்து தேவையில்லாத பிரச்சனை செஞ்சிருந்தாலும் இந்த ரோஹிணிக்கு உதவியா இருந்தது இந்த வித்யா தான். இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்ச முத்து வித்யாவை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுறாரு. இந்த வித்யா மூலமாக இன்னும் நிறைய உண்மையெல்லாம் தெரிய வரும் சார், அதனால் இவங்களெல்லாம் சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லி மாட்டி விட்டதால் இங்கே வித்யா அழுகிறாங்க. நான் என்ன தப்பு செஞ்ச முத்து, ஃபோன் எடுத்தது உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தானே, அப்புறம் எதுக்காக என்ன இப்படி மாட்டி விட்டுட்டீங்க முத்து அப்படின்னு சொல்ல முத்துவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டும் வந்துடுவாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு நீங்கள் சரியான உங்களுக்கு பதில் கிடைக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன், உங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது, நம்பி உங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு என் ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாமல் மீனா குடும்பத்தையும் மீனாவோட தம்பியவும் அவமானப்படுத்த எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க வித்யா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் உங்களை சும்மா விடுவேன்னு வேற நினச்சிங்களா, அதான் உங்கள் மூலமாகவே எனக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி இங்கே மாட்டி விட்டுறாரு முத்து. வித்யாவை வெளுத்து வாங்கின போலீஸ் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் ரோஹிணியை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க. உடனே இங்கே வித்யா சொல்கிறாங்க, அந்த ரோகிணி ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் இல்லை சார், அவளால் தான் நான் இப்போ பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டேன், ஃபோனை எடுத்தது ரோகிணி, ஆனால் என் மேலே சந்தேகப்பட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க, என்ன சார் இது நியாயம் அப்படின்னு கேட்க, இருமா உன் ஃப்ரெண்டு ரோகிணியும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, அதுக்கப்புறமா ரெண்டு பேர்கிட்டையும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறோம், கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வித்யா அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணியை விசாரிக்க விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் போக போலீஸை பார்த்துட்டு விஜயா ரொம்பவே பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து காமிச்ச ஆதாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ரோகிணி செஞ்ச தப்பெல்லாம் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி போலீஸ் ரோகிணியவும் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வரும்போதே ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வித்யா தான், வசமாக என்னை மாட்டி விட்டுட்டா. அப்போ என் மேலே உள்ள கோவத்தில் முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இப்போ போலீஸ் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்கானா, இந்த வித்யாவை நான் சும்மா விடவே மாட்டேன். இத்தனை நாள் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலேன்னு நானும் சரி அவள் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இனிமேல் அந்த வித்யா என்றைக்கும் என் ஃப்ரெண்ட் ஆகவே முடியாது. அவளால் நான் அவமானப்பட்டு நின்றுட்டேன். வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன பேச்சு பேசினாங்க, அதுவும் விஜயாத்தை இருக்கிற கோவத்தில் மறுபடியும் என்னை அந்த வீட்டுக்கு விடுவாங்களான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு பயத்தோட போலீஸ் கூட கிளம்பி வராங்க. அங்க வித்யா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ரோகிணி வரதை பார்த்த உடனே வித்யா சொல்றாங்க, வா ரோகிணி வா, உனக்கு நான் உதவி செஞ்சதுக்கு பாத்தியா என் நிலைமை, எங்க வந்து உட்காந்துருக்கேன்னு பாரு, உனக்கெல்லாம் உதவி செஞ்சேன் பாரு, என்ன சொல்லணும், தப்பு செஞ்சது நீ, பொய் சொல்லி உன் குடும்பத்தை ஏமாத்துனது நீ, ஆனால் நான் எதுக்கு இவங்க விசாரிக்கிறதுக்காக என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரணும், உனக்காக நான் பதில் சொல்லணுமா என்ன, தேவையில்லாத பிரச்சனையில் என்ன நீ தான் வசமாக மாட்டி விட்டுட்ட அப்படின்னு வித்யா ரொம்ப கோவமாக ரோகிணியை திட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்த ரோகிணியும், நான் தான் உன் மேலே உள்ள தப்பெல்லாம் சொல்லி ஒன்றை மாட்டி விட்டுருக்கணும், ஒன்னால தான் இப்போ நான் தலை குனிஞ்சு என் அத்தை முன்னாடியும் மனோஜ் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றுருக்கேன், ஆனால் நீ என்னடானா என்ன கோவமாக பேசிகிட்டு இருக்கியா, நீ மட்டும் அந்த ஃபோனை அங்கேயே விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது, நான் சொன்னதை செய்யாமல் நீ என்னை ஏமாத்தின, அதனால தான் நீ இப்போ இந்த நிலமையில இருக்க, இதில் நான் வேற அவமானப்பட்டுட்டேன், அந்த முத்துவும் மீனாவும் என்னை சும்மா விடக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் வித்யா, நீ மட்டும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருந்தா பிரச்சனையே வந்திருக்காது, முத்து மீனா கிட்ட நம்ம ரெண்டு பேருமே மாட்டியிருக்க மாட்டோம்ல அப்படின்னு ரோகிணி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே வித்யாவும், நல்லா பேசுகிற ரோகிணி, ஏன்னா உன் குடும்பத்தை நீ ஏமாத்துறதுக்கு நான் இத்தனை நாள் உனக்கு துணையாக இருந்தேன்ல, அதனால் நீ கண்டிப்பாக இப்படியெல்லாம் பேச தான் செய்வ, உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க நான் தான் அசிங்கப்படணும், உனக்கு என்னென்ன உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி இந்த பேச்சு பேசுகிற, நீ செஞ்ச தப்புக்கு நான் எதுக்காக எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும், உனக்காக இத்தனை நாள் நான் பொய் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இனியும் பொய் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன், இதில் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமாவும் நீ என் ஃப்ரெண்டே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமாவும் நான் இதுக்கு இனி உண்மையெல்லாம் மறைக்கணும், இன்னைக்கு கண்டிப்பாக உன் வீட்டில் உள்ளவங்களாம் வரட்டும், தெளிவாக உன்னை பற்றி என்ன ஏதுன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. உடனே ரோஹிணி ரொம்ப கோவமா, என்னை பற்றி சொல்ல என்னடி இருக்கு, போதும் நீ செஞ்ச வரைக்கும் போதும், என்னை பற்றின உண்மையை யார்கிட்டையாவது சொன்னேன் அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஏதோ என் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு தான் நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், உன்னால் வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் வசமாக அந்த முத்துவாலை மாட்டிக்கிட்டு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன், இதில் மனோஜ் என் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கான், இதில் சிட்டி வேற என்னை வசமாக மாட்டி விட்டுட்டான், நீயும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத, இது வரைக்கும் நீ எனக்கு உதவி செஞ்ச, அதை அப்படியே நீ யார்கிட்டையும் சொல்லாமல் வச்சுக்கோ, மறுபடியும் எனக்கு அம்மா இருக்காங்க, என்னுடைய எல்லா விஷயத்தையும் நீ இங்கே வரவங்க கிட்டலாம் சொன்னேன்னு வையேன், அப்புறம் அவ்வளவுதான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரோகிணி
வந்த கோவத்தில் வித்யாவை திட்டிகிட்டு இருக்க. அங்கே இருந்த போலீஸும் ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்கள் 2 பேரும் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் திட்டிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது நிறைய உண்மை எங்களுக்கு தெரிய வருது. ஆக மொத்தத்தில் குடும்பத்தை நல்லா ஏமாத்திருக்கீங்கம்மா. உங்களெல்லாம் எப்படி தான் மருமகள் ஆக்குனாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி போலீஸும் கேட்க இங்கே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் அங்கே விஜயா மட்டும் இல்லாமல் மனோஜ், முத்து, மீனான்னு எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே அண்ணாமலையும், சார் இந்த ரோகிணி எங்கள் மருமக தான் சார், அவள் ஏதோ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிட்டா, மன்னிச்சு விட்டுருக்க கூடாதா சார் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, சின்ன தப்பா? உங்கள் வீட்டில் உள்ள முத்துவோட ஃபோனை எடுத்திருக்காங்க. அந்த ஃபோனில் உள்ள வீடியோ வெளியில் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? என்னவோ சின்ன தப்புன்னு சொல்கிறீங்க. உங்கள் வீட்லேயே இருக்கிற உங்கள் மருமக உங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாளாக. உண்மையை முத்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. இவங்க 2 பேரையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வீட்டுக்கே அனுப்ப முடியும். அப்படி இவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு சொன்னால் இவங்களால வெளியில் வரவே முடியாது அப்படின்னு போலீஸ் ரொம்ப தெளிவாக அண்ணாமலை கிட்ட சொல்ல, அண்ணாமலைக்கு ரோகிணியை பார்க்கும்போது ரொம்ப கோவம் வருது. உடனே மனோஜும், ரோகிணி இதெல்லாம் உனக்கு தேவையா? முத்துவோட ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்க. இப்போ முத்து பார்த்தியா, உன் மேலே உள்ள கோவத்தில் நம்ம 2 பேரையும் அவமானப்படுத்த இப்படி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டான். இனி கண்டிப்பாக உன்னை எப்படி வெளியில் எடுக்கனே தெரியல. உன்னை நினச்சாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அங்கே அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்காதன்னு சொன்னப்போ கூட என்னை எதிர்த்து பேசினேன். ஆனால் இப்போ உன் நிலைமையை பார்த்தியா அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமாக கேள்வி கேட்குறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க வித்யாவை பார்த்து, வித்யா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானே. ரோகிணி செய்யாத தப்பை செஞ்சான்னு சொல்லி முத்துக்கிட்ட வசமாக மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் என் மருமக ரோகிணியை நீ அசிங்கப்படுத்திட்ட வித்யா. நீ தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு இத்தனை நாள் உன்னை போய் ரோகிணி நம்பிட்டு இருந்தால, அதனால தான் ரோகிணிக்கு இப்படி ஒரு நிலைமை. ரோகிணி பார்த்து தெரிஞ்சுக்கோ உன் ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவன்னுட்டு அப்படின்னு வித்யா மேலே தான் தப்பு இருக்குன்னு அங்கே வந்த விஜயாவும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி வித்யாவை திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு எல்லா காரணமும் இந்த பார்லலம்மா தான். அவங்க தான் என் ஃபோனை எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபோனை அங்கே நம்ம வீட்டில் வச்சா பெரிய பிரச்சனையாயிரும்னுட்டு வித்யா கிட்ட கொடுத்து வச்சுருந்துருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஃபோனில் இருந்து வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்தது பார்லலம்மா தான். ஆனால் நீங்கள் என்னவோ அந்த வித்யா மேலே தப்பு இருக்குன்னு திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போயும் உங்கள் மருமகளை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களா? அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டீங்க போலையே. அப்போ ரோகிணி என்ன செஞ்சாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அவங்க செஞ்சது தப்பே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எந்த தப்பும் செய்யாத என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நீங்களும் இந்த பார்லலம்மாவும் பெரிய பெரிய திட்டம்லாம் போடுவீங்க, அப்படி தானே? அதுக்காக தான் இந்த பிரச்சனையை நான் பெருசாக்கணும்னு நினச்சது. கண்டிப்பாக இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ல, ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் வெளியில் வரும். அப்போ உங்கள் மருமக ரோகிணியை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வித்யாவை பார்த்து ரொம்ப கோபமாக முறைக்கிறாங்க விஜயா. உடனே வித்யா சொல்கிறாங்க, என்ன நீங்கள் தப்பு செஞ்சது உங்கள் வீட்டு மூத்த மருமக, அவளை கேள்வி கேட்காம என்னவோ நான் தான் தேவையில்லாமல் பிரச்சனையில் இந்த ரோகிணியை வசமாக மாட்டி விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கே இந்த ரோகிணியை பற்றி இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயாவும், ஆமாம் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். ஃபோன் கிடச்சிருச்சுன்ன உடனே முத்து ஓ மேலே தானே சந்தேகப்பட்டு உன்னை கேட்க வந்தான். நீ தான் தேவையில்லாமல் தப்பிக்கிறதுக்காக ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுட்ட. எனக்கு ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக முத்துவோட ஃபோனை ரோகிணி எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. வேணும்னே ரோகிணி மேலே நீ தப்பாக சொல்லி இப்போ இந்த நிலைமைக்கு எங்களையும் கூட்டிகிட்டு நிப்பாட்டியிருக்க அப்படின்னு வித்யாவுக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்ச விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி பாத்தியா, இப்போ கூட நீ எவ்வளவோ உன் குடும்பத்தை ஏமாத்திருக்க, பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஆனாலும் உன் அத்தை உன் மாமியார் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் இதுக்கு மேலேயும் நான் பேசாமல் இருந்தால் சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்ல ரோஹிணி சொல்கிறாங்க, வேண்டாம் வித்யா, நீ என் ஃப்ரெண்டாக இருந்திருக்க, இனியும் அப்படியே இருந்துக்கோ. தேவையில்லாமல் என்னை பற்றி எதுவுமே நீ இவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்குடனே வித்யா சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் என்ன நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு வேலைக்கு என்ன வச்சுருக்கியா என்ன? நீ சொல்கிற பேச்சை இனி கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ செஞ்ச தப்புக்கு நான் இதுக்கு அவமானப்பட்டு நிற்கணும்? உன் மாமியார் கேட்குற கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்லணுமா? நான் தலை குனிஞ்சு நிற்கணுமா? அப்படி எந்த அவசியமும் இல்லை ரோகிணி. கண்டிப்பாக உன்னை பற்றின உண்மையை உன் அத்தைக்கு நான் புரிய வைப்பேன். நீ யாருன்னு தெரிஞ்சா இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உன் அத்தை உன்னை சும்மா விட மாட்டாங்க. அதையும் நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஒவ்வொரு உண்மையவும் விஜயா முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் மருமக ரோகிணி ரொம்ப நல்லவ, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவன் மூலமாக சொத்து வரப்போகுது, பணம் வரப்போகுதுன்னெலாம் ஆசைப்பட்டுட்ருக்கீங்கல்ல.
அது எதுவுமே நடக்காது. ஏன்னா இந்த ரோகிணி ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சொத்தும் கிடைக்க போகிறதில்ல. இப்போ வரைக்கும் தன்னுடைய அப்பா பிரிஞ்சிட்டாரு அப்படின்னு இந்த ரோகிணி அழுகிறால, அது எல்லாமே பொய் தான். உங்களை ஏமாத்துறதுக்காகவும் மனோஜ் கூட சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்கிறதுக்காகவும் தான் இது எல்லாமே. ரோகிணி இத்தனை நாள் உங்களை ஏமாத்தணும்னு போட்ட திட்டத்தில் ஒன்று. அதெல்லாம் தெரிஞ்சுக்காம ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க இந்த ரோகிணியை. ஏதோ நான் தப்பு பண்ணேன்னு வந்து என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க? நான் இதில் தப்பிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நான் தப்பே பண்ணலை. தப்பு செஞ்சதெல்லாம் உங்கள் வீட்டு மருமக ரோகிணி தான். முத்துவோட ஃபோன் எடுத்தது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கா. சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கா. சிட்டிக்கு அப்பப்போ உதவி செய்கிறதுக்காகவும் இதன் மூலமாக முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காகவும் தான் ரோகிணி வேணும்னே ஃபோனை கொண்டு போய் கொடுத்தா. அது மட்டும் இல்லாமல் பிஏ தினேஷை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சா நீங்கள் இந்த ரோகிணியை சும்மா விடவே மாட்டீங்க. பிஏ தினேஷ்ன்ற ஆளை இவ வழிக்கு வரக்கூடாது, இவளை பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக வெளுத்து வாங்கி எங்கேயோ அனுப்பலாம் இந்த செட்டிக்கிட்ட உதவி கேட்டு போய் நின்று 2 லட்ச ரூபா பணத்தெல்லாம் கொடுத்துருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வெளியில் கடன் வாங்குறது, அந்த பிஏ தினேஷுக்கு அப்பப்போ பணம் கொடுக்குறதுன்னு உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இந்த ரோகிணி நிறைய தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கா. அது மட்டும் இல்லை, ரோகிணிக்கு அப்பாவும் இல்லை, மலேசியா மாமான்னு சொன்னது எல்லாமே பொய். உங்களுக்கு சொத்தும் வரப்போகிறதில்ல, பணமும் வரப்போகிறதில்ல. ஏன் ரோகிணிக்கு அம்மா கூட இருக்காங்க, பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுமா முத்து உங்களுக்கு? எல்லா உண்மையும் உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வித்யா ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிக்க ரோகிணி பதில் பேச முடியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டே அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவும், என்ன வித்யா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாமே உண்மையா? நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ரோகிணியை பற்றி விசாரித்தப்ப இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லலை. ரோகிணிக்கு அப்பா இருக்காங்க, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ரோகிணி அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. அப்போ நீங்கள் எது தான் எப்போ சொன்னது தான் உண்மை? நீங்கள் எதுக்காக அப்போ இந்த உண்மையெல்லாம் மறைக்கணும்? உண்மை தெரிஞ்சிருந்தா என்கிட்டையும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே முத்துவும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நாங்கள் எப்படி நம்புறது? எத்தனையோ முறை மீனா கூட தான் ரோகிணியை பற்றி விசாரிச்சிருக்காங்க. மீனா சொன்னதும் சரிதானே. அப்போல்லாம் நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் உண்மையை மறைச்சிக்கிட்டு இப்போ என்னவோ ரோகிணி மேலே இருக்கிற கோவத்தில் இப்படிலாம் பேசுகிறீங்களா என்ன அப்படின்னு முத்து சந்தேகப்பட்டு கேட்க, உடனே வித்யா சிரிச்சுக்கிட்டே, முத்து, இத்தனை நாள் நீங்கள் ரோகிணி மேலே சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ உண்மையை நான் சொல்கிறேன், என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. இதுதான் முத்து, நான் உண்மையை சொல்கிறேன் பாருங்க. வேணும்னா ரோகிணி அவங்க அம்மா கூடயும் ரோகிணி அவள் பையன் கூடயும் இருந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிக்கிறேன். அப்போவாது புரிஞ்சுப்பீங்கல்ல, என் மேலே சந்தேகப்படாமல் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புவீங்கல்ல அப்படின்னு தன்னுடைய ஃபோனில் இருந்த கிறிஷோட ஃபோட்டோ, இங்கே கிறிஷோட பாட்டி ஃபோட்டோ, ரோகிணி இவங்க 2 பேர் கூடயும் ஒன்றா இருந்த ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக காமிக்கிறாங்க. உடனே இங்கே முத்து கேட்குறாரு, அப்போ கிறிஷ் ரோகிணியோட பையனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் முத்து, உங்கள் வீட்டு மூத்த மருமக ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கான். இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் மறைச்சு தான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இந்த உண்மையை தெரிஞ்ச பிஏ தினேஷ் கல்யாணத்தன்னைக்கே ரோகிணியை பற்றின உண்மையை மனோஜ் கிட்ட சொல்லிடணும்னு தான் வரப்ப பெரிய பிரச்சனையாகி வர முடியாமல் இருந்துட்டான். அந்த உண்மையை சொல்லிடுவேன், நான் சொல்லக்கூடாதுன்னா நீ பணம் கொடுக்கணும்னு அப்பப்போ ரோஹிணி கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு இருந்தான் இந்த பிஏ தினேஷ். ஆனால் ரோகிணி உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இந்த பிஏ தினேஷ் முன்னாடி ஏமாந்து போய் நின்னா. அப்பப்போ பணம் கொடுத்துட்டு வேற இருந்தா. இந்த பணம் கொடுக்கறதுக்காக தான் சிட்டிக்கிட்ட நிறைய கடனெல்லாம் வாங்கியிருக்கா. இப்படி ரோகிணி செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிக்கிட்டு அவள் உங்ககிட்ட ரொம்ப நடிச்சிட்ருக்கா. அது எல்லாத்தையும் நீங்கள் நம்புறீங்க. உண்மையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு ஆதாரத்தோட ரோகிணியை பற்றின உண்மையை ரொம்பவே தெளிவாக எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க வித்யா. இங்கே ரோகிணி யாரையும் பார்க்க முடியாமல் தலை குனிஞ்சு இருக்காங்க. வசமாக மாட்டிக்கிட்டோம். ஏற்கனவே இந்த வித்யாவால் இங்கே போலீஸ் வர கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறதுக்கு வந்தா, இப்போ இவ என் மேலே உள்ள கோவத்தில் என்னை பற்றின எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டா. எனக்கு கல்யாணமான உண்மையும் தெரிஞ்சு போச்சு, கிறிஷ் தான் என்னுடைய பையன்ற உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அதுவும் ஆதாரத்தோடல சொல்லியிருக்கா. இனி நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா வித்யா எல்லா ஆதாரத்தையும் உள்ள என்னை பற்றி வச்சுருந்துருக்கா. வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே மீனா கேட்குறாங்க, அப்போ ரோகிணிக்கு கல்யாணமான உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்கலாமே. மனோஜோட வாழ்க்கைக்கு ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டிங்களே 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்க, விஜயா ரொம்ப கோவமாக வித்யாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? இந்த ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு பையன் வேற இருக்கா? இது தெரியாமல் என் பையனுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சு நானே வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி, ரோகிணி என்ன செஞ்சு வச்சுருக்க? உனக்கு இதெல்லாம் தேவையா? கல்யாணமான உனக்கு எதுக்கு மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக இப்படி வேற குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருந்திருக்க? உன் ஃப்ரெண்டை நான் நம்பாமல் இருந்தேன்,
ஆதாரத்தோட உண்மை எல்லாத்தையும் சொன்னப்ப தான் உன்னை பற்றியே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்ட்டு அங்கே இருந்த போலீஸ் முன்னாடியே ரோகிணியை பலார்னு விஜயா வெளுத்து வாங்குறாங்க. இங்கே ரோகிணியும் பதில் பேச முடியாமல் வித்யா இப்படி செஞ்சுட்டு வித்யா அப்படின்னு கேட்க வேற என்ன செய்ய சொல்கிற? உங்க அத்தை என்ன திட்டுறாங்க, நீ வந்த உடனே என்னை அவமானப்படுத்துற. என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? இத்தனை நாள் நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக நீ செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சேன். உனக்கு ரொம்பவே துணையாக இருந்தேன். எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை தேவையில்லாமல் பேசிட்டு அவமானப்படுத்திட்ட. என் முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்ட. அது மட்டும் இல்லாமல் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருந்தாதான் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். இந்த பெரிய பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உன்னை பற்றின உண்மையை சொல்லிட்டு இனி நான் உன் கூட பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. அதனால தான் உன்னை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஏன்னா இனி முத்துவும் மீனாவும் உன் மேலே உள்ள சந்தேகத்தில் என்னை வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதில் என்னையும் வந்து சேர்த்துக்கிறாங்க. நானும் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு என்னையும் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. இது எல்லாமே நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க போய் தானே. அதான் உன்னை பற்றி உண்மையை சொல்லிட்டு இனி உன் பக்கமே வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இனி என் வாழ்க்கையை பார்க்க போகிறேன். எனக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும். நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தா எனக்கு கண்டிப்பாக கல்யாணமும் ஆகாது. அப்படியே கல்யாணம் நடந்தாலும் உன்னால் நிறைய பிரச்சனை வரும். அது எதுக்கு எனக்கு தேவையில்லாம? நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உங்க அத்தை உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ செஞ்ச தப்புக்கு உங்க அத்தை கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இனி எனக்கு இல்லைல்ல. அதனாலதான் அதான் உங்க அத்தை கேள்வி கேட்குறாங்களே, எதுக்காக இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சுன்னு. பதில் சொல்லு. தலை குனிஞ்சு ஏன் நிற்கிற ரோகிணி? என்னை திட்டும் போது மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தியா? இப்போ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு வித்யா தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்லி ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுறாங்க. உடனே மனோஜும் பாத்தீங்களாமா, இந்த வித்யாவும் ரோஹிணியும் சேர்ந்துக்கிட்டு எப்படியெல்லாம் போய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னுட்டு. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த உண்மை வித்யாவுக்கு தெரிஞ்சிருந்தும் ரோஹிணி தன்னுடைய ஃப்ரெண்டுன்றதுக்காக அவளும் இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருக்கா. இவங்க 2 பேரையுமே சும்மா விடக்கூடாது. முத்து சரியாதாம்மா செஞ்சுருக்கான் அப்படின்னு அங்கே பெரிய பிரச்சனை வருது. ரோகிணி மட்டும் இல்லாமல் இங்கே வித்யாவும் அமைதியாக நிற்க விஜயா ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க. அங்கே இருந்த போலீஸ் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் மருமகளை பற்றி நீங்கள் ஒழுங்காக விசாரிக்காமல் இருக்க அவங்க ஃப்ரெண்டு சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு எனக்கே பேரதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க, பணம் முக்கியம், இது சொத்து தான் முக்கியம்னு ஆசைப்பட்டு விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணால் உங்கள் பையனோட நிலமை இப்படி தான் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. இனி உங்கள் மருமகளை நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வரவும் முடியாது. ஏன்னா அவங்க உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை, முத்துவையும் போய் சொல்லி நிறைய ஏமாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவோட ஃபோனில் இருந்த இந்த வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்தது சிட்டியாக இருந்தாலும் அதுக்கு பெரிய காரணமாக இருந்தது உங்கள் வீட்டு மருமக ரோகிணி தான். அதை இப்போ தான் நாங்கள் என்ன ஏதுன்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க, ரோகிணி வெளியில் வரவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இங்கே முத்து சொல்கிறாரு, சரியாக சொன்னீங்க சார். இந்த பார்லர் அவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்தால் திரும்பியும் ஏதாவது பொய் சொல்லி எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதான் அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் செஞ்ச எல்லா விஷயமும் இந்த வித்யா மூலமாக எங்களுக்கு தெரிய வந்துருச்சே. இப்படிப்பட்ட மருமக எங்கள் வீட்டுக்கு தேவையே இல்லை சார். மீனா பொறுப்பாக நடந்துக்கிறா. ஆனால் மீனாவோட அருமை யாருக்கும் தெரியறதில்ல. இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு இத்தனை நாள் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இனியாவது அவங்க மருமகளை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்களே எங்கள் அம்மா, அதுவே போதும். பார்லலம்மா, நீங்கள் என்னை மட்டும் ஏமாத்தலை, உங்களை நம்பிட்டு இருந்த மனோஜையும் நல்லா தான் ஏமாத்தியிருக்கீங்க போல. நீங்கள் செஞ்ச இந்த வேலைக்கு கண்டிப்பாக மனோஜும் இனி உங்களை ஏற்றுக்க போகிறதில்ல. நீங்கள் இனி அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவும் ஒரு முடிவெடுத்துட்டாங்க. இவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்தின உங்களுக்கு இந்த நிலமை மட்டும் இல்லை, இதை விட உங்களுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் அனுபவிச்சாதான் நீங்கள் திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை ரொம்பவே கோவமாக விஜயாவை பார்த்து முறைக்க, விஜயா, நான் இந்த தப்பும் செய்யலைங்க. இந்த ரோகிணியை நம்பினது தான் பெரிய தப்பு. இப்படி என்னை அவமானப்படுத்திட்டா. என் பையன் மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாலேங்க அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ரோகிணி ரொம்ப கோவமாக வித்யாவை பார்த்து, இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டல, எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டல, என்னை பற்றின உண்மையை சொல்லாதுன்னு உன்கிட்ட எவ்வளோ சொன்னேன். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அந்த வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்தின எல்லா உண்மையவும் நீ வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லி இப்போ எனக்கு கிடைச்ச வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்ட. நான் இனி எப்படி மனோஜ் கூட அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ போகிறேனே தெரியலையே. என்னை எல்லாரும் திட்டிட்டு அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் வித்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வித்யா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு இனி என்னானாலும் பரவாயில்ல, நீ இப்போ கூட திருந்தாம தான் பேசிகிட்டு இருக்க ரோகிணி. முதல்ல நீ திருந்து. யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்காத. நீ செஞ்ச தப்புக்கு நான் யார்கிட்டையும் இனி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ திருந்தி அந்த வீட்டுக்கு போனனா கண்டிப்பாக மனோஜ் மட்டும் இல்லை, உன் அத்தையும் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. இனியாவது நீ திருந்தி யாரையும் ஏமாத்தாமல் யார்கிட்டையும் பொய் சொல்லாமல் இரு அப்படின்னு வித்யா ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.